வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் குறிப்பாக 40 வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கை கால்களில் ஏற்படக்கூடிய வலி, அடுத்து நாள் முழுவதும் நிறைய நடந்து வேலை செய்கிறவங்க, வீட்டு பணி செய்கிறவங்க, கால்களில் சோர்வு, பலவீனம், வலிமை குறைவாக இருப்பவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம ஒரு உணவை பற்றி பார்க்க போகிறோம். இந்த உணவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் கால்களுக்கு நல்ல ஒரு வலிமை கிடைக்கும், உங்களுடைய தசைகளுக்கு நல்ல ஒரு வலிமை கிடைக்கும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய உணவு பழக்கம் மற்றும் வயது அதிகமாக ஆக ஆக உடலில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும். இதனால் கை கால் வலி, நடக்க முடியாமை, மூட்டு வலி, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இப்போ நிறையாவே வரும். ஆனால் இந்த உணவுகள் நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தின உணவுகள் தான். இந்த உணவுகளை நீங்கள் சரியான முறையில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கை கால் வலி, மூட்டு வலி, இந்த வலியெல்லாம் குறைஞ்சு உங்களுக்கு கால்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்கும். அது என்ன உணவு, அதை எப்படி எடுக்கணும், அந்த உணவு எடுக்கிறதுக்கான காரணம் என்ன, என்ன ஊட்டச்சத்தில் அது இருக்குது அப்படிங்கிற முழு விவரத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் இந்த உணவுகளை எடுக்கலாம், எவ்வளவு ஒரு நாளைக்கு எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். வீடியோவை முழுமையாக பாருங்கள். முதல்ல நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிறணும், ஏன் கால்கள் வந்து பலவீனம் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். கால்களில் பலவீனம் ஏற்படுறதுக்கு பொதுவான காரணங்கள் வந்து இருக்குது. போதுமான புரதச்சத்து இல்லாத உணவுகள் வந்து நீ எடுக்காத இருக்கிறதுனால கால்கள் பலவீனமாகும். உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறதுனால பலவீனம் ஏற்படும். வயது அதிகரிக்க அதிகரிக்க கால்களில் பலவீனம் ஏற்படும். இது ஒரு காரணமாக இருக்கும். அடுத்து இரும்புச்சத்து இல்லைன்னா பிற ஊட்டச்சத்து குறைபாடு, இரும்புச்சத்து, கால்சியம் சத்து, இந்த மாதிரியான சத்து குறைபாடுனால கால்களில் வலி ஏற்படும். முக்கியமாக விட்டமின் டி, விட்டமின் B12 குறைபாடு, அடுத்து தூக்கமின்மை, இதெல்லாம் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு கால்களில் வந்து பலவீனம் ஏற்படுது. ஸோ இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த உணவு ப்ளஸ் உடற்பயிற்சி, போதுமான தூக்கம், இதை மூணையும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிட்டாவே போதும், உங்கள் உடல் ஆரோக்கியமாக்கப்படும். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஒரு உணவு என்னென்னா உளுந்து தாங்க. உளுந்து நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு சூப்பரான ஒரு உணவுங்க. இதில் புரதம் நிறையாவே இருக்குது. நம்ம உடலுக்கு புரதச்சத்து ரொம்பவுமே அவசியம். ஸோ புரதம் நிறைந்த ஒரு உணவு உளுந்து. உளுந்து தசைகளுக்கு பாரம்பரியமாகவே பயன்படுத்தப்பட்டு வந்த ஒரு உணவு. இது வளர்ச்சிக்கு தேவையான, நம்மளுடைய தசை வளர்ச்சிக்கு தேவையான புரதத்தை கொடுக்குது. ஏன்னா வயது அதிகரிக்க அதிகரிக்க தசைகள் எல்லாமே பலவீனம் அடைய ஆரம்பிக்கும். அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா, இரும்பு சத்தை கொடுக்கறதுக்கு உளுந்து பயன்படுதுங்க. இரும்பு சத்து குறைவாக இருந்தால் சோர்வு வந்து அதிகமாகும். அனிமியா, இந்த இரத்த சோகை, இதெல்லாமே வரும். ஸோ இரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய அனிமியாங்கிறது ஒரு டிசீஸ். அது ரத்தம் குறைவாக இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை. அதாவது ஹீமோகுளோபின் உடலில் கம்மியாயிரும், இரும்பு சத்து கம்மியாக இருந்துச்சுன்னா. இதனால தலை சுற்றுதல், முடி கொட்டுறது, முகமெல்லாம் வெளறி போகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஆனால் நீங்கள் உளுந்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் நிறையவே இரும்பு சத்து இருக்குது. அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படலாம். அடுத்து மூன்றாவது நன்மை என்னென்னா, உளுந்தில் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்குதுங்க. நார்ச்சத்து இருக்கிறதுனால வயதானவர்களுக்கு வந்து செரிமானம் ஆகுறதுல பிரச்சனை இருக்கும். வயது அதிகரிக்க அதிகரிக்க அந்த செரிமான தன்மை வந்து கம்மியாயிரும். ஸோ அதை சரி செய்கிறதுக்கு உளுந்து பயன்படுது. அடுத்து நான்காவது நன்மை என்னன்னா, உளுந்துல மெக்னீசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்து இருக்குது. இந்த மெக்னீசியம் தசைகளுடைய செயல்பாடு மற்றும் நரம்புகளுடைய செயல்பாடுக்கு வந்து ரொம்பவுமே ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா வயது அதிகரிக்கும் போது நரம்பும் வந்து வீக்காக தான் ஆகும். ஸோ இதனால நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வர ஆரம்பிக்கும். நீங்கள் இந்த உளுந்து எடுக்கும்போது மெக்னீசியம் சத்து உங்கள் உடலுக்குள்ளே போய் நரம்பை வந்து வலுவாக்குறதுக்கு இது பயன்படுது. அடுத்த ஐந்தாவது நன்மை என்னன்னா, எனர்ஜி தாங்க, ஆற்றல். நீங்கள் வேலை செய்கிறதுக்கான திறனை வந்து கொடுக்கறதுக்கு உளுந்து பயன்படுது. ஏன்னா இதில் கார்போஹைட்ரேட் வந்து இருக்குது. கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜியை வந்து கொடுக்கும். நீண்ட நேரம் நீங்கள் வேலை செய்கிறதுக்கான, நடக்கிறதுக்கான ஒரு எனர்ஜியை கொடுக்கறதுக்கு, ஒரு சக்தியை கொடுக்கறதுக்கு உளுந்து பயன்படுது. ஸோ இவ்வளோ நன்மைகளை கொண்ட உளுந்தை வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு அடுத்து இது கூடவே இன்னும் 2 உணவுகளையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ அது என்ன உணவு அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம்.
அந்த 2வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா, எள்ளு தாங்க. எள்ளு ஏன் ரொம்ப சிறப்பானது அப்படின்னுங்கிறது உங்களுக்கே தெரியும். தெரியாதவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா எள்ளுலயும் கால்சியம் சத்து நிறையாவே இருக்குதுங்க. இது எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்குது. அதே மாதிரி எள்ளுல நல்ல கொழுப்புகள் இருக்கு. இந்த நல்ல கொழுப்பு இதயத்த ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ எள்ளு எண்ணெய், அதாவது நல்லெண்ணெய் இருக்குல்ல, அந்த எண்ணெயை நம்ம உணவுல எடுத்துக்கிறம்போது நம்மளோட இதயம் வந்து ஆரோக்கியமாக்கப்படும். அதே மாதிரி இந்த எள்ளுல ஜிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்து இருக்குது. இது வந்து உடலுடைய பல செயல்பாடுகளுக்கு தேவையான ஒரு தாது சத்தா இருக்குது. ஸோ இது ரொம்பவுமே முக்கியமான சத்துக்கள் வந்து இந்த இருக்குது. ஸோ ஜிங்குங்கிறது ஒரு முக்கியமான சத்துக்கள். இந்த ஜிங்க் வந்து அது ஆண்கள் பெண்கள் கூட இந்த இனப்பெருக்க செயல்பாடுக்கு தேவையான சத்து வந்து இந்த ஜிங்க் சத்து. அடுத்து வந்து காப்பருங்க. காப்பர் வந்து இணைப்பு திசு மற்றும் உடலுடைய செயல்பாடுக்கு வந்து முக்கியமான சத்து காப்பர். அடுத்து விட்டமின் இ. விட்டமின் இங்கிறது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். இது வந்து நம்மளுடைய சருமத்தை பாதுகாக்கிறதுக்கு, இளமையாக நம்மளை வச்சுக்கிறதுக்கு பயன்படக்கூடியது விட்டமின் இங்க. ஸோ அதனால தான் நம்ம எள்ளையும் சேர்த்து எடுக்க சொல்கிறோம். ஸோ நீங்கள் உளுந்து மட்டும் எடுத்தாலும் போதும், இல்லை உளுந்து கூட எள்ளையும் நீங்கள் சேர்த்து பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு பலன்கள் வந்து ரெட்டிப்பு பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். விரைவாகவே உங்களுடைய கை கால் வலி வந்து சரியாகும். கால்கள் வந்து நல்லாவே ஸ்ட்ரென்த் ஆகும். அந்த கால் வலியெல்லாம் போயிடும். நீங்கள் ஈஸியாக நடப்பீங்க. சிலருக்குலாம் வந்து ஒரு அடி கூட எடுத்து நடக்கவே முடியாது. மாடிப்படி ஏற முடியாது, இறங்க முடியாது, கீழே உட்காந்து எந்திரிக்க முடியாது, படுக்க முடியாது, எந்திரிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி சிரமமாக இருக்கிறவங்கெல்லாம் உளுந்து ப்ளஸ் எள்ளு இதை சேர்த்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு பலனை வந்து நீங்கள் காணலாம். அடுத்து நம்ம 3வதா பார்க்கக்கூடிய ஒரு விதை என்னென்னா, அதுதாங்க சியா விதை. இந்த விதைகள் இப்போ ரொம்பவுமே ட்ரெண்டில் ஃபேமஸ் ஆகிட்டுருக்குது. இந்த விதைகள் பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இந்த விதை பார்க்குறதுக்கு கீரை விதை மாதிரி இருக்கும். ஆனால் இதை நம்ம ஊற வச்சு தாங்க எடுக்கணும். நேரடியாக இதை சாப்பிடக்கூடாது. நேரடியாக சாப்பிட்டிங்கன்னா வயிற்றில் போய் சில பல பிரச்சனைகளை உண்டு பண்ணும். உயிருக்கு கூட ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அளவுக்கு வந்து இது பிரச்சனைகளை பண்ணும். அதனால் எப்போதுமே இதை எடுக்கும்போது அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு தான் நம்ம இதை எடுக்கணும். ஸோ இந்த விதைகளை இப்படி தான் சாப்பிடணும். இந்த விதையில் என்ன சத்து இருக்குது, ஏன் இந்த விதையை நான் எடுக்க சொல்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த விதையில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், அதாவது கொழுப்பு அமிலங்கள் வந்து இதில் இருக்குதுங்க. புரோட்டீன் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது. இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நம்ம பார்த்த இந்த 2 உணவுகள்லையும் இல்லை, ஆனால் இதில் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு பயன்படும். இப்போ வயதானவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ 40 வயதுக்கு மேலே இருக்கவங்க சில பேர் வந்து உடல் பருமனாக இருப்பாங்க, குண்டாக இருப்பாங்க. ஸோ அந்த குண்டாக இருக்கிறதுனால சிலருக்கு வந்து கால் வலி இருக்கும், மூட்டு வலி இருக்கும். ஸோ டாக்டர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உங்களுடைய உடல் எடை அதிகமாக இருக்கிறதுனால தான் மூட்டு வலி இருக்குது, அதனால் உடல் எடையை குறைங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்களும் என்னென்னமோ டயட் எடுத்திருப்பீங்க, ஆனால் ஒன்றும் நடந்திருக்காது, வெயிட்டு குறைஞ்சிருக்காது. ஆனால் இந்த சியா விதைகளை நீங்கள் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் 1 டேபிள் ஸ்பூன் சியா விதைகளை ஊற வச்சு, இரவுலே ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் எடுக்கலாம், இல்லை காலையில் ஊற வச்சு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு எல்லாமே சூப்பராக குறைஞ்சிடும். ஏன்னா இதில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. இது கெட்ட கொழுப்புக்களை குறைக்கக்கூடியது, நல்ல கொழுப்பை கொடுக்கக்கூடியது. அதனால தான் இதை சொல்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, இதில் கால்சியம் சத்து நிறையாவே இருக்குது. எலும்புகளை இதில் கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ் இது 3 இருக்குதா, இது 3மே உங்களுடைய எலும்புகளை வலுவாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ எலும்புகள் வலுவாக இருந்துச்சுன்னா மூட்டு வலி போயிடும், உடல் எடையும் குறைஞ்சிரும். ஸோ உடல் எடை காரணமாக தானே உங்களுக்கு வந்து நடக்க முடியாத ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்க. அப்போ ரெட்டிப்பு பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். உடல் எடையும் குறைஞ்சிரும், நீங்கள் அந்த மூட்டு வலியும் சரியாயிரும். இந்த 3 விதையும் எப்படி சேர்த்து சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா 3யுமே நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பலன் வந்து நல்லாவே கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் ஒரு விதைகளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு பலன் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் 3மே வந்து வேறு வேறு சத்துக்கள் கொண்டிருக்குதுல்ல. ஸோ அப்போ நல்ல ஒரு வேகமாகவே உங்களுக்கு உங்களுடைய தசைகள் வலுவாக்கப்படும், கால்கள் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆக்கப்படும். ஸோ எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம நார்மலாக உளுந்து என்ன பண்ணுவோம்,
இட்லி, தோசையில ஆட் பண்ணுவோம். நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னா, உளுந்தையும், எள்ளையும் 2யுமே சம அளவுல எடுத்துக்கிட்டு, 1 மாசத்துக்கு தேவையான அளவ எடுத்துட்டு 2யுமே லைட்டா வறுத்து எடுத்துக்கிறங்க. வறுத்து எடுத்துட்டு நல்லாவே மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பவுடரா அரைச்சு ஒரு டப்பால சேகரிச்சு வச்சுக்கிறங்க. நீங்க தினமும் ஒண்ணு பால் குடிப்பீங்க, இல்லன்னா பால் குடிக்க மாட்டீங்க. பால் குடிக்கிறதா இருந்தா, இது 2யும் அரைச்சு டப்பால போட்டு வச்சிருக்கோம்ல, அதுலருந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து பால்ல கலந்து காலையில குடிச்சிருங்க. இப்படி சாப்பிட்றதா இருந்தா இப்படி சாப்பிடுங்க. இல்ல பால் குடிக்காதவங்க மதியானம் சாப்பாடு சாப்பிடுவீங்கல்ல, அந்த சாப்பாட்டுல 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, எள்ளு பவுடர கலந்து நீங்க சாதத்தோட சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுங்க. காலையில சியா விதைய நீங்க 1 டேபிள் ஸ்பூன் ஊற வச்சு, நீங்க காலையில வெறும் வயிற்றுல எடுத்துக்கிறங்க. இல்ல காலையில என்னால எடுக்க முடியாது, ஏன்னா நான் ரொம்ப பிஸியா இருப்பேன் அப்படிங்கிறவங்க மதியானம் தயிர் சாப்பிடுங்க. ஒரு 11:00 போல தயிர் சாப்பிட்டீங்கன்னா, அந்த தயிர்ல கலந்து குடிங்க. இல்லன்னா அந்த தண்ணியாவே நீங்க வெறும் தண்ணியிலே கலந்து நீங்க குடிக்கலாம். ஆனா சியா விதைகள்ல ஜூஸா ஏதாவது ஜூஸ் குடிச்சீங்கன்னா, அதில போட்டு குடிக்கலாம். இல்ல ஓட்ஸு, ஸ்மூத்தி, தயிர் இது எல்லாத்துலயுமே மிக்ஸ் பண்ணி நம்ம குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க. இது கூடவே முட்டை, பருப்பு வகைகள், காய்கறிகள், பழங்கள் இந்த மாதிரி சத்தான உணவுகளை எடுத்துக்கிறங்க. முக்கியமா எண்ணெயில பொரிச்சது, வறுத்தது இத தவிர்த்துடுங்க. ஜங்க் ஃபுட்டுகள வந்து அவாய்ட் பண்ணுங்க. அப்பதான் இது சாப்பிட்ட உடனே உங்க உடலுக்கு வந்து நல்ல ஒரு ஊட்டச்சத்து உடலால உறிஞ்சிக் கொள்ளப்பட்டு, உங்க உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா கால் வலியால அவதிப்பட்டுட்டு இருக்கவங்க, உடல் எடையால அவதிப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.